ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஆன்சர் ஷீட்டில் உள்ளதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட், ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் மோஸ்ட்லி எழுத பழகிக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். தேர்டு, கரெக்ட்லி கிராஸ் அவுட் த எரர். ஏதாவது தப்பாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணுங்கள். பேப்பர் கிளியர் அளவுக்குலாம் கட் பண்ணிகிட்ருக்காதீங்க. ஃபோர்த் வந்து ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இன் ஆர்டர். பார்ட் 1, 2, 3, 4 கரெக்டாக ஆர்டர் படி எழுதுங்க. ஆர்டர் மாற்றி எதுவும் எழுதிடாதீங்க. ஃபிஃப்த்து வந்து யூஸ் ஹெட்டிங்ஸ். எல்லாத்துக்குமே ஹெட்டிங்ஸ் மோஸ்ட்லி போடுங்க. 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. அப்போ கொஞ்சம் பேப்பர் நீட்டாக இருக்கும். சிக்ஸ்த்து வந்து ஹைலைட் கீ பாயிண்ட்ஸ். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா பேராகிராஃப், ப்ரோஸ் கொஸ்டின்ஸ் இதுக்கு எல்லாமே அண்டர்லைன் பண்ணுங்கள். ஹலோ எனஃப் ஸ்பேஸ். நீட்டாக இடம் விட்டு எழுதுங்க. இடுக்கி பக்கத்தில் ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டரை டச் பண்ணுற மாதிரி எழுதாதீங்க. எயித்து வந்து யூஸ் புல்லட் பாயிண்ட்ஸ். பாயிண்ட்டாக போட்டு எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிளாக் பென் யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ளூ பென் வச்சு பாயிண்ட் போட்டு எழுதுங்க. நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.